நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு, நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பி வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரம் நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளையும் அபிவிருத்தியினுடைய தேவைகளையும் பற்றி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு வருமானமாக இருக்கின்ற ஒரு தொழில் டூரிசம் இண்டஸ்ட்ரி. அந்த உல்லாச டூரிசத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு, உல்லாசை பற்றி பேசுகின்றோம், அதை வளர்த்தெடுப்பதற்கான எந்த ஒரு பணிகளும் பாரிய அளவில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. அருகம்பை பிரதேசம், புத்தூரில் இருக்கின்ற அருகம்பை பிரதேசம் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் அங்கு வருகிறார்கள். ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக இன்னும் கெசட் பண்ணப்படவில்லை. ஒரு காலத்தில் வவுனியா மாவட்டம் உப உணவு பயிற்சிகையிலே முக்கிய இடம் பெற்றிருந்தது. உளுந்து, கௌப்பி, சோளம் போன்ற பயிர்களிலே முக்கியத்துவம் பெற்ற அந்த பிரதேசம் இந்த வனவன திலகத்தினால் கல்லிடப்பட்ட காரணத்தினால் அது முற்றாக பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை அந்த விவசாயிகள் அனுபவிக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்திலே 800க்கு அதிகமான சிறு குளங்கள் இருக்கின்றன. இந்த குளங்களிலே 235 குளங்கள் இன்னும் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த குளங்களை புனரமைத்தால் 2 விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மக்களுக்கு ஏற்படுகின்றது. இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் மார்கழி, தை, மாசி மாதங்கள் இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு, வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள். இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த 3 மாத கால தொழிலும் அடங்கும். கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள். முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிப்படைந்துள்ளது.